கூட்டமைப்பு, வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு தொழில் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை வாரிய பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தாசில்தார் துணை தாசில்தார் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை குரூப் 2 நேரடி அலுவலர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி அலுவலர் சங்கம், தமிழ்நாடு நிலவரத்துறை அலுவலர் சங்கம், மாநில அலுவலர் சங்கம், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம பணியாளர் சங்கம், தமிழ்நாடு கிராம உதவியாளர் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊதிய ஓட்டுநர் சங்கம், தமிழக அரசு 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 வாக்குறுதியை அமல்படுத்து 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 அரசு பணியாளர் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் 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 பழைய வேகத திட்டம் வேண்டுமே நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் புதிய வேகத திட்டத்தையும் நிராகரிக்கிறோம் நிராகரிக்கிறோம் உடனே வழங்கு இந்த ஆண்டை அமல்படுத்து உடனே வழங்க அறிவித்துதே அறிவித்துதே வருவாய்த்துறை சிறப்புத்துறை அறிவித்துதே அறிவித்துதே வழங்குகிறது வழங்குகிறது வருவாய்த்துறை பணியாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை மேலாண்மை துறையிலே பணியிடங்கள் எண்ணிக்கை 16 மாவட்டங்களுக்கு என்று தந்தவை 18 மாவட்டங்களுக்கு ஏற்றவர் இரட்டிப்பாக்கி உடனே வழங்க 10,000 கோப்புகள் தேக்கமடைந்த நிலையை நானே கலைஞர வருவாய்த்துறை வாரியமாக இருந்தட்டு பிரிக்கப்பட்ட CRA, CLA, CLR, DYSS, ULC, ULT அனைத்திலும் இரட்டிப்பாக்கு பணியாளர்கள் பயிற்சி செலவு பெற்ற ஊதியத்தை குறைக்காது பயிற்சி முடிந்து திரும்பிய பின்னர் குறைக்காது வழங்கிய ஊதியத்தை பறிக்காது வழங்கிய ஊதியத்தை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு செட்ரா வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பிலே மாவட்ட வருவாய் அலுவலர் முறை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலக பணியாளர் வரை கிராம உதவியாளர் வரை இருக்கின்ற அனைத்து தட்டுநிலை பணியாளர்களையும் 12 சங்கங்களாக இயங்குபவர்களை ஒன்று கூட்டி இந்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு வருவாய்த்துறையை மிக அதிகமாக பணிச்சுமையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அனைவருடைய கோரிக்கையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில மிக பிரதானமாக கிராம உதவியாளர்களுடைய கோரிக்கை இங்கு கண்டுகொள்ளாமல் மிக நீண்ட காலமாக புறக்கணிப்பட்டு வந்த நிலையில முதல் அரசு பணியாளர்களாக கிராம உதவியாளர்களை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் எந்த அரசாங்கமே அதை கண்டுகொள்வது கிடையாது. அவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நேற்று கூட சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். அதுபோல வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும். இதற்கு முன்பாக யாங்களும் வருவாய்த்துறையில் இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வூதியத்தை கேட்கின்ற அளவிற்கு இங்கே எங்களுக்குள்ளே இருக்கின்ற இளை பணியாளர்கள் பணிக்கு வருபவர்களுடைய நெருக்கடி, எதிர்காலத்தை பற்றிய நெருக்கடி, பழைய ஓய்வூதியத்தை பற்றி அதிகமான நெருக்கடி இருப்பதனால் வருவாய்த்துறையிலே இருக்கின்ற கூட்டமைப்பு கூட பழைய ஓய்வு திட்டத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசாங்கம். அது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான குழு அமைப்பது என்பது ஏமாற்று வேலை. கேரளாவில் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட ஒருங்கிணைந்த ஓய்வூதியத்தை கடைபிடிக்க இருப்பதை கூட நாங்கள் எதிர்க்கிறோம்.
இன்றைய தினம் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் எந்த வாக்குறுதியை கொடுத்து 1.5% வாக்கிலே வித்தியாசத்திலே ஜெயித்து வந்ததோ அந்த அரசாங்கம் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அமல்படுத்த வேண்டும். இதற்காக பல்வேறு வழிகளை கண்டு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஏமாற்றுவதாக கருதுகிறோம். எங்களை ஏமாற்ற வேண்டாம். நாங்கள் தான் இந்த அரசாங்கம் நடத்துவதற்கு துணை நிற்கின்ற முதன்மையான பிரதான துறை. எனவே இந்த அரசாங்கம் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவிக்க வேண்டும். கிராம உதவியாளர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். வருவாய் நிர்வாக ஆணையத்தில் இருக்கின்ற பணியிடங்கள் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும். 1980 16 மாவட்டங்கள் இருக்கும்போது என்ன பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டதோ அதே பணியிடத்தை வைத்துக் கொண்டு 38 மாவட்டங்கள் வந்த பிறகு இந்த அரசாங்கம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பணியாளர்களை பணி வாங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 கோப்புகள் அதனால் தேங்கி கிடக்கிறது. கீழே மாவட்டங்களில் உள்ள அனைத்து நிலை பணியாளர்களுடைய நிலைமையும் இதில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பதவி உயர்வில் செல்கின்ற பணியாளர்களுக்கான முதுநிலை தீர்மானிப்பதிலே இங்க முரண்பாடான சட்டப்படியான நிர்வாகம் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. நேர நியமன உதவியாளர்களுக்கு 5 ஆண்டு பதவி உயர்வு என்று சொல்லி அவர்களை பதவிக்கு வர சொல்லிவிட்டு அவர்களுக்கு 10 ஆண்டாகியும் துணை வட்டாட்சியர் பதவி கூட கிடைக்காத நிலை இருக்கிறது. எனவே விதிகளின்படி அவருக்கு பதவி உயர்வை தற்காலிகமாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய பணிச்சுமை என்பது அதிகம், பாதுகாப்பு கிடையாது. எல்லா பணியுமே கிராம நிர்வாகங்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கான தனி ஊதியம் கிடையாது, சிறப்பு ஊதியம் கிடையாது, பணி பாதுகாப்பு சட்டம் கிடையாது. வருவாய்த்துறையில் இருக்கின்ற அனைத்து நிலை அலுவலர்களும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் களத்தில் பணியாற்றுகின்ற நிலைமையில இன்றைக்கு இருக்குது. கிராம நிர்வாகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய சொத்துக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் என்று சொல்கிறது அரசாங்கம். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலையில இருக்கிற நில அலுவலர்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இவர்கள் நிலம் பதிவு செய்வதற்கு டோக்கன்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். 100 டோக்கன் 200 டோக்கன் லீவ் நாள்ல டோக்கன் கொடுக்குறாங்க பதிவுத்துறையில. இதெல்லாம் பதிஞ்சா யார் பிரிச்சு அளக்குது, யார் சப்டிவிஷன் போட்டு யார் அந்த வேலையெல்லாம் செய்யறது? அதற்கான கட்டமைப்பு, அதற்கான பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தாமல் அதையும் பல எண்ணிக்கையிலே வைத்துக்கொண்டு அவருக்கு பதவி உயர்வு கிடையாது, பணியிடங்கள் கிடையாது, அலுவலகங்கள் திறப்பது கிடையாது. இது மாதிரியான பல்வேறான வழிகளில் எல்லா நிலை பணியாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தது அரசாங்கம். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு முன்வைத்து நடத்துகின்ற கவன ஈர்ப்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்ற கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வரும்போது கண்துடைப்புக்காக ஒரு சட்டங்கள் நிறைவேற்றாங்க. 2006 இதே அரசாங்கம் 35 எம்எல்ஏக்கள் அரசு பணியாளர்களுடைய வாக்குச்சீட்டின் அடிப்படையில் அதனால் வெற்றி பெற்று வந்த 35 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி செய்தது. அப்பொழுது வெறும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் இருந்தது பழைய ஓய்வு திட்டத்திற்கு. ஆனால் அப்பொழுது கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லை. வாக்குறுதி அப்பொழுது அளித்தார்கள், வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை. அதற்கு விடை இதே அரசு பணியாளர்களுடைய வாக்கு சதவீதம் 1.5% வாக்கு வித்தியாசத்திலே 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது விளைவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். துறை அமைச்சர் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? துறை அமைச்சர் செய்வதற்கு செய்கிறோம், பேசுகிறோம், தொடர்ந்து முயற்சி செய்கிறோம், தொடர்ந்து இப்ப முறையிடுகிறோம், பேச அழைக்கிறோம். ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் இங்கே வைக்கிறோம். இருக்கின்ற வருவாய் நிர்வாக ஆணையர் நான் ஏன் உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். இருக்கின்ற வருவாய்த்துறை செயலாளர் உங்களிடம் பேசுவதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கிறார். எங்களிடம் அவர்கள் அதிகாரிகளாக இருப்பதற்கு வேலை செய்கின்ற பணியாளர்கள் எங்களிடம் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வேறு யாரிடம் பேசுவதற்கு இவர்கள் நேரம் இருக்கிறது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவர்கள் தெரிவித்துக் கொள்ள கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கும். தொடர்ந்து இந்த அரசு ஆர்ப்பாட்டம் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் உங்களுடைய இடத்துல சார் எங்களுடைய போராட்டம் என்பது இப்பொழுது தெரிவித்தேன். 2011 2006 அரசு பணியாளர்களுடைய வாக்கு ஆட்சி மாற்றியது. 2011 அரசு பணியாளருடைய வாக்கு ஆட்சியை மாற்றியது. நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலைமை எங்களுக்கு ஏற்படுத்துவது அந்த 1.5% என்பது யதார்த்தமாக கடந்து செல்லலாம் என்று நாம் மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு செய்தது யார்? எதன் மூலியமாக அந்த மக்களுக்கு செய்தீர்கள்? அரசு பணியாளர்கள் மூலமாக தான் அந்த மக்களுக்கு செய்திருக்கிறீங்க. அரசு பணியாளர்களை கவனிப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த அரசாங்கம் தானாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு திருத்தி அமைக்க வேண்டும். கடந்த தற்பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் 2003ஆம் ஆண்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு பணியாளர் போராட்டத்தை ஒடுக்கும் பொழுது இவர்கள் வெறும் 2% தான், இவர்களுக்கு எதுக்கு நான் மொத்த பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதாவது உடம்பில 2% தான் மூளை, அதற்கு செலவு செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் உடம்பு என்று கேள்வியை முன்வைத்தார். அதே கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று
இந்த அரசாங்கம் அரசு பணியாளர்கள் அனைவரையும் அழைத்து அவருடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார முறை. MSCA, MBA எல்லாம் படித்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வெறும் 6,000 ரூபாய் சம்பளம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் அவுட் சோர்சிங்ல நியமிக்கிறாங்க. அரசாங்கம் தனியார் நிறுவனம் அவுட் சோர்சிங் நியமிக்கலாம். அரசாங்கம் அவுட் சோர்சிங் நியமிச்சா அது எந்த வகையில் நியாயம், அது எந்த வகையில் தர்மம் என்பதை ஆளுகின்ற முதல்வர் அவர்களே பரிசீலனை செய்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளோம்.